கடையில் விற்கிற ரீஃபைண்ட் ஆயில் பாட்டில் பார்த்தீங்கன்னா கிளியராக தகதகன்னு தங்க கலரில் எவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் அது எப்படி தயாரிக்கிறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற ரீஃபைண்ட் ஆயில் பாட்டிலை தூக்கி எறிஞ்சிருவீங்க. அந்த எண்ணெயை ஃபேக்ட்ரியில் தயாரிக்கும் போது அதோட ஹீட் வந்து 150 டிகிரி செல்சியஸ் வரை இன்க்ரீஸ் ஆகுது. அந்த கொட்டையிலிருந்து கடைசி சொட்டு எண்ணெய் வரை எடுக்கிறதுக்காக ஹெக்ஸேன்ற ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க. இது பெட்ரோலியம் ப்ராடக்ட்லேருந்து எடுக்கப்படுற ஒரு கெமிக்கல். அடுத்தது சோடியம் ஹைட்ராக்சைடை வச்சு அதை ப்ளீச் பண்ணுறாங்க. கடைசியா அதுல தீஞ்ச வாடை வரக்கூடாதுன்றதுக்காக பாஸ்பரிக் ஆசிட்னு ஒரு கெமிக்கலை யூஸ் பண்றாங்க. கடைசியா மிஞ்சி இருக்கிறது சுத்தமான சத்து போன கொஞ்சம் கெமிக்கல் கலந்த ரீஃபைண்ட் ஆயில். மரச்செக்கு இதுக்கு அப்படியே ஆப்போசிட். இது மரச்செக்கில் தான் பண்ண முடியும், ஸ்லோவா தான் பண்ண முடியும். அப்ப ஹீட் ஏற்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதுல கெமிக்கல் ஆட் பண்றது இல்ல, இத ப்ளீச் பண்றது இல்ல. அதனாலதான் மரச்செக்கு எண்ணெய் எப்ப பாத்தீங்கன்னாலும் கலங்களா உள்ள குப்பை இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனா அந்த குப்பை உங்களுக்கு நல்லது. மரச்செக்குல ஆட்டின எண்ணெய் உங்க இதயத்துக்கு, ஜீரணத்துக்கு, தோலுக்கு, ஹார்மோனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது.